வெல்கம் டு நம்ம சேனல். அண்டர் 30K நம்ம பெஸ்ட் ஃபோன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ரியல்மி P4 பவருங்கிற 5G ஃபோன் தான் நம்மளுக்கு இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 10,000 mAh பேட்டரி நம்மளுக்கு இந்த ஃபோன் வந்து மெயின் கான்செப்டாக நம்மளுக்கு இதில் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 80 watts ஃபாஸ்ட் சார்ஜ் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெகா பேட்டரி. இது வந்து அண்டர் 2 to 3 days வரை நம்மளுக்கு இதில் பேட்டரி வந்து ரொம்ப நல்லா நிற்கும். நம்மளுக்கு இந்த பிராண்ட் வந்து நம்மளுக்கு இதில் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 0.7 mm திக்னஸ் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். மீடியாடெக் 7400 நம்மளுக்கு இதில் ப்ராசஸர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் விஷன் AI பூஸ்டர் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து அடிஷ்னல் ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு இதில் வந்து சோனி கேமரா வந்து நம்மளுக்கு நல்லா டீட்டெயிலாக நம்மளுக்கு இதில் எடுத்துக்கூடும். 50 MP கேமரா நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. OIS சப்போர்ட் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து AI கேமரா. இது வந்து ஒயிட் ஆங்கிள் நம்மளுக்கு கேமரா. இது ஒய்டாக நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு இதில் ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும். IP69 ரேட்டிங் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தோன்னா 1 மீட்டர் வரை நம்மளுக்கு இதில் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இதில் கவர் ஆகும். இது வந்து நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃபீச்சர் தான் நம்மளுக்கு இதில். அடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தோன்னா இது வந்து 4D கர்வ் டிஸ்பிளே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. HDR10 கண்டென்ட் இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1.07 பில்லியன் நம்மளுக்கு இதில் டிஸ்பிளே நம்மளுக்கு இதில் கலர்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து HDR நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இதில் வராது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து பேட்டரி தான் நம்மளுக்கு மெயினான ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா AI எடிட் நம்மளுக்கு இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு எல்லா ஃபோன்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ரியல்மி UI 7.0 நம்மளுக்கு இதில் ரன் ஆகுது. இது மேஜர் அப்டேட் பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 இயர்ஸ்க்கான மேஜர் அப்டேட் நம்மளுக்கு இதில் கொடுக்குறாங்க. 4 இயர்ஸ்க்கான நம்மளுக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து இருக்குது. Nothing Phone 3A Pro இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 50 MP கேமரா நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 60x அல்ட்ரா ஜூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸ்ன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ பிரித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோவே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிளியராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா Snapdragon 7X Gen 3 நம்மளுக்கு இதில் ப்ராசஸர் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. Qualcomm AI இன்ஜின் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு வந்து இதில் ஃபோட்டோஸ் நம்மளுக்கு இல்லாத ப்ளஸ் இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப அல்ட்ரா ப்ராசஸர் நம்மளுக்கு இதில் வந்து BGB நம்மளுக்கு ஆரம்பமாக இந்த ப்ராசஸர் நம்ம வரலாம். அடுத்து பார்த்தோன்னா Nothing OS 3.1 Nothing OS எப்பயுமே நம்மளுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். நம்மளுக்கு இல்லை எந்த ஆக்ஷனே போய் ஆகாது. அப்புறம் பேட்டரிங்கிற பார்த்தோன்னா 5000 mAh நம்மளுக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் டிஸ்பிளே இருக்குது. 17.19 cm நம்மளுக்கு டிஸ்பிளே லென்த் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பில்ட் டு லாஸ்ட் 68 குவாலிட்டி கண்ட்ரோல் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நல்ல ஃபீச்சர்ஸ். அடுத்து பார்க்க போகிறது நம்மளுக்கு Poco F7 5G இந்த ஃபோன் நம்ம பார்க்குறோம். இது வந்து 8S Gen 4 நம்ம ப்ராசஸர் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 2.1 மில்லியன் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து போக்கோ ஃபோனாலே மெயினாக வந்து பேட்டரி ப்ளஸ் கேமிங் பேட்டரி நம்மளுக்கு பார்த்தோம்னா 7550 mAh நம்மளுக்கு பேட்டரி நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 2 to 80 days வரை நம்மளுக்கு இதில் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு இதில் சொல்கிறாங்க. வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது வந்து பவர் ரிவர்ஸ் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜ் நம்மளுக்கு இதில் சப்போர்ட் இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜ்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 22.5 watts ரிவர்ஸ் சார்ஜ் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான். மேக்ஸிமம் ரிவர்ஸ் சார்ஜ் வந்து எந்த ஃபோனையும் கொடுக்க மாட்டாங்க. இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ். இது வந்து LPDDR5X RAM நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. UFS 4.1 இது வந்து ரொம்ப நல்ல ஃபீச்சர். வந்து போக்கோ ஃபோனில் வந்துட்டு இது வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே நம்மளுக்கு இதில் வராங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு கேமிங் ஆப்டிமைசேஷன் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 4.0 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. போக்கோ பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்மளுக்கு கேமிங் ஆப்டிமைசேஷன் வந்து பக்காவாக நம்மளுக்கு இதில் இருக்கும். இந்த ஃபோன் வந்து ஒரு மெட்டல் பாடி கிளாஸ் டிசைனில் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. IP66 67 68 69 நம்மளுக்கு இது 3 ரேட்டிங் நம்மளுக்கு சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. POLED டிஸ்பிளே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனில் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். சோனி கேமரா இருக்குது. 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. 6 இயருக்கு உண்டான நம்மளுக்கு செக்யூரிட்டி பேட்ச். 4 இயருக்கு உண்டான நம்ம இமேஜ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 3200 nits நம்மளுக்கு பீக் பிரைட்னஸ் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் நம்மளுக்கு இதில். அடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்ம அட்வான்ஸ் டிஸ்பிளே நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வித் டச் டிஸ்பிளே நீங்கள் தண்ணியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளவுஸ் போட்டால் கூட நம்ம இந்த ஃபோனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளே வந்து இது ரெண்டுக்குமே நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும் நம்மளுக்கு. ஓகேங்களா? மற்றபடி இந்த போக்கோ ஃபோனில் வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு IP68 ரேட்டிங் இருக்குது. 69 இருக்குது. நம்மளுக்கு 66 சப்போர்ட்டர்லாம் இருக்குது. இது வந்து 30 நிமிஷம் வரை அண்டர் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் சோனி கேமரா தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. IMX882ங்கிற அந்த சென்சார் தான் நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க.
போக்கோங்கிற டிசைன் வந்து இந்த F7 டிசைன் வந்து நியூ கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கக்கூடிய ஃபோன் பார்த்தோன்னா ஓப்போ K13 டர்போ. இந்த ஃபோனில் வந்து அல்ட்ரா கிளியர் கேமரா நமக்கு கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. நைட்டுன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல கேமரா நம்மளுக்கு இதில் இருக்குது. அடுத்து ஃப்ளாக்ஷிப் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயினாக லான்ச் பண்ண ஃபோன் வந்து ஃப்ளாக்ஷிப் தான் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோன். அடுத்தது வந்து ஆல்ரவுண்டர் ஆர்மோர் 360 டேமேஜ் ப்ரூஃப் டிசைன் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் சப்போர்ட்டும் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஓப்போல எப்பயுமே நம்மளுக்கு காலங்காலமாக இது கொடுக்குறதா. வாட்டர் ப்ரூஃப் இருக்குது நம்மளுக்கு இதில் இருக்குது. IP66, 68, 69 சப்போர்ட் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். நம்மளுக்கு எல்லா ஃபோன்லேயும் நம்மளுக்கு இப்போ வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. இல்லை 7000 mAh பேட்டரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து நார்மல் சார்ஜ் கிடையாது, வந்து சூப்பர் ஊக் சார்ஜ், ஃப்ளாஷ் சார்ஜ் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க இதில். அப்புறம் நம்ம பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஃப்ளவர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. டெர்போ லூமினஸ் ரிங் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் நம்ம முன்னாடியே நம்மளுக்கு சொன்னதான். மற்றபடி நம்மளுக்கு அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இல்லை. நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸே தான் நம்மளுக்கு இதில் வருது. 1.5 அல்ட்ரா ஹெச்டி ரெசல்யூஷன் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ்ன்னு நம்மளுக்கு பார்த்தோன்னா 17.27 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபோனுன்னு பார்த்தோன்னா iQ Neo 10R. அப்புறம் இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த ஃபோன் வந்து மெயினாக கண்டுபிடிக்கப்பட்ட எதுக்காகனா கேம் விளாட்றதுக்காக மட்டுமே. இது வந்து 120 FPS நம்ம BGM நம்ம விளாட்லாம். இது வந்து 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே நம்மளுக்கு மெயினாக இதில் கொடுத்துருக்காங்க கேம் விளாட்றதுக்காகவே. அப்புறம் 50 மெகா பிக்சல் நம்மளுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் நம்மளுக்கு சின்ன கேமரா கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.